ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நெட்டப்பாக்கத்தில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழப்பு. உறவினர்களின் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு. போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தல். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆளுநரிடம் மனு. போலி மருந்து விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி 8ஆம் தேதி சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம். திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா அறிவிப்பு. புதுச்சேரி ஹைதராபாத் விமான சேவை திடீர் ரத்து. பயணிகள் பரிதவிப்பு. இனி விரிவான செய்திகள். நெட்டப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட 3 மாத குழந்தை உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புதுக்கல்லணி பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் அருண் நதியா. இவர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. இதையடுத்து கடந்த 4ஆம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது. தொடர்ந்து தடுப்பூசி போடப்பட்டது முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடனும் இருந்து வந்துள்ளது. மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அங்கு மருத்துவர் இல்லை என தெரிகிறது. பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 5ஆம் தேதி இரவு குழந்தை திடீரென உயிரிழந்தது. இதையடுத்து குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததை கண்டித்தும் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என நெட்டப்பாக்கம் புதுச்சேரி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதை ஏற்க மறுத்து அவர்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கிராமப்புற பகுதியான நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாத காரணத்தால் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோன்று 2 குழந்தைகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பல முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாம அலட்சியமா என்ன பண்ணாங்க, ஒன்னும் இல்லம்மா குழந்தைங்க நீங்க வீட்டுக்கு தூக்கின்னு போமான்னு ஒரு அலட்சியமான ஒரு பதில் சொல்றாங்க. குழந்தைய காட்டுமா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பிபி செக் பண்ண மாட்டாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டாங்க. புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரிப்பு விவகாரம் குறித்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆளுநரை சந்தித்து மனு வழங்கினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தார். அம்மனுவில் புதுச்சேரியில் கண்டறியப்பட்ட போலி மருந்து தொழிற்சாலைகளிலிருந்து முக்கிய மருந்து கம்பெனியின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் ராணா மற்றும் மெய்யப்பன் ஆகிய 2 பேரை மட்டுமே சிபிசிஐடி காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் முக்கிய குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யாமல் இருப்பது ஏன் என்று விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் புதுச்சேரி எல்லையில் மட்டுமே விசாரணை நடத்த முடியும், இதில் பல்வேறு மாநிலங்களும் சம்பந்தப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் உள்ள சில்லறை மருந்து கடைகளில் இந்த போலி மருந்துகள் விற்பனை செய்வதை நீக்கும் வகையில் அதிகாரமிக்க அமைப்பை கொண்ட ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் சுமார் 2000 கோடி மதிப்புள்ள போலி மருந்துகள் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி உரிமம் ஜிஎஸ்டி எண் பெறப்படவில்லை என்றும் தொழில்துறை, சுற்றுச்சூழல் துறை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து அனுமதி, தீயணைப்புத்துறை, காவல்துறை என்று எந்த துறையின் அனுமதியும் பெறாமல் போலி மருந்து தொழிற்சாலைகள் இயங்கி வந்துள்ளதாக அவர் தொடர் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மருந்து உற்பத்தி தொழிற்சாலையை நடத்தி வந்த ஒருவருக்கு அதிகாரத்தில் இருக்கும் அரசியலில் இருப்போர் பக்கபலமாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் முதலமைச்சர் சுகாதாரத்துறை முதலமைச்சர் ரங்கசாமியின் பொறுப்பில் உள்ளதால் மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதாலும் முதலமைச்சர் ரங்கசாமி நிலை குறித்தும் இந்த விசாரணையில் இடம்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் மனு அளிக்கும் போது உடனிருந்தனர். ஆந்திராவிலிருந்தோ
தெலுங்கானா பகுதியிலிருந்து அந்த மாத்திரைகள் காலாவதியான மாத்திரைகளை கொண்டு வந்து அதை வேறு பாக்கெட்டுகளில் போட்டு கம்பெனிகளின் பெயராலே விற்பனை செய்கிறார்கள். புதுச்சேரி மாநில அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதை பற்றி அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோ புதுச்சேரி நிர்வாகமோ அதை பற்றி கவலைப்படவில்லை. மருத்துவத்துறையும் அதை கண்டுகொள்ளவில்லை. மருந்தாளுநர்களும் அதை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. போலி மருந்து குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வரும் 8ஆம் தேதி திங்கட்கிழமை சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டறியப்பட்டு பல நூறு கோடி மதிப்புள்ள போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வருவதாகவும் புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மருந்துகள் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இந்தியா உட்பட பல வெளிநாடுகளுக்கு மருந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இச்சம்பவம் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு மிக பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போலி மருந்து விநியோகத்தில் மிகப்பெரிய கூட்டு சதி நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள சிவா, இதுகுறித்து ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு மௌனம் காப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். போலி மருந்துகளை பயன்படுத்துவது குறித்து அரசு எந்த விளக்கமும் தரவில்லை என புகார் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார். போலி மருந்து தயாரிப்புக்கு உதவிய அரசை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தவறுகளை அனுமதிக்கும் ஆளுநரை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வருகிற 8ஆம் தேதி திங்கட்கிழமை சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில தொகுதி அணிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் பெங்களூரு ஹைதராபாத் விமான சேவை திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவையில் கடந்த 5ஆம் தேதி மட்டும் 400 விமானங்களின் சேவை திடீரென ரத்து செய்யப்பட்டது. இதில் பெங்களூருவில் 100க்கும் மேற்பட்ட விமான சேவை மற்றும் ஹைதராபாத்தில் 90 விமானங்களின் சேவை ரத்தும் அடங்கும். இந்நிலையில் ஹைதராபாத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்த பெங்களூரு செல்லும் இண்டிகோ விமானம் 5ஆம் தேதி பிற்பகல் 1 மணி நேரம் தாமதமாக 2:45க்கு வந்து புதுச்சேரியிலிருந்து 3 மணிக்கு பெங்களூரு புறப்பட்டு சென்றது. இதையடுத்து பெங்களூருவிலிருந்து வழக்கம் போல் மாலை 5 மணிக்கு புதுச்சேரி வந்து ஹைதராபாத் செல்லும் மற்றொரு விமான சேவை திடீரென ரத்தானது. விமான சேவை ரத்து குறித்து பயணிகளுக்கு இண்டிகோ நிறுவனம் மொபைல் போன் மூலம் தகவல் தெரிவித்ததால் பயணிகள் லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வரவில்லை. இந்நிலையில் சென்னை விமான நிலையம் மூலம் பெங்களூரு செல்வதற்கு பயணிகள் சென்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அம்பேத்கரின் 70வது நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் லப்போர்த்து வீதியில் உள்ள அக்கட்சியினர் தலைமை அலுவலகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அமைதி ஊர்வலமாக வந்து பாரதி பூங்காவில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பொதுச் செயலாளர் கருணாநிதி, தனுசு, இளையராஜா உட்பட பலர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். எனக்கு யாரும் அடிமைகள் இல்லை என்று சொன்ன புரட்சியாளருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.
புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்ற 6 நபர்களை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் அடுத்த சின்ன வீராம்பட்டினத்தில் ஏடன் கடற்கரை அமைந்துள்ளது. இங்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். இவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு சென்றனர். அங்கு சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த 6 வாலிபர்களை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர். அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் சின்ன வீராம்பட்டினம் மறைமலை அடிகள் தெருவை சேர்ந்த முத்துக்குமரன், TN பாளையம் மணிகண்டன், அரியாங்குப்பம் ஓடைவெளி பரத், மணவெளி தினேஷ், விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரைச் சேர்ந்த சூர்யா, தமிழ்ச்செல்வன் என்பது தெரியவந்தது. இவர்கள் 6 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து 736 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், 6 செல்போன்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மறைந்த சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு மாநில தலைவர் BP ராமலிங்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் BP ராமலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர். டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு அளிக்க வலியுறுத்தி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு வழங்கினார். புதுச்சேரியில் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இரவு பகலாக தீவிரமாக செய்து வருகிறார். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் விஜய்க்கு ஆதரவாளர்கள் அதிகம் இருப்பதால் அரசியல் வட்டாரத்தில் புதுச்சேரியில் நடைபெறும் விஜய் பொதுக்கூட்டம் பேசுபொருளாகி உள்ளது. இதையடுத்து பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு வழங்கப்படும் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். அவரை அடுத்து கட்சி நிர்வாகிகள் பலரும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்திய நிலையில் புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சக்திவேல், ஏகாம்பரம், சுரேஷ்குமரன், பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி மாநில இருளர் சங்கம், காட்டுநாயக்கன் சங்கம், மலக்குறவன் சங்கம், எரிகுலா சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பிரதமரின் சுகாதார காப்பீடு திட்டத்தை புதுச்சேரியில் மீண்டும் சிறப்பாக செயல்படுத்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கும் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2018ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 2024 நிலவரப்படி புதுச்சேரி மாநிலத்தில் 5.9 லட்சம் ஆயுஷ்மான் அட்டை பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், நவம்பர் 2024 நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் 89,511 பேர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முழுவதும் உள்ள 35 பட்டியலிடப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயனாளிகள் பணமில்லா சிகிச்சையை பெறலாம் எனவும்
ஆரம்பத்தில் சிறப்பாக செயல்பட்ட இந்த திட்டம் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் முறையாக செயல்படுத்தப்படாமல் உள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். சிவப்பு நிற ரேஷன் அட்டை வைத்திருக்கும் பலர் விண்ணப்பித்தும் ஒரு வருடம் கடந்தும் ஆயுஷ்மான் அட்டைகளை பெற முடியாமல் உள்ளதாகவும், அதேபோல் ஏற்கனவே ஆயுஷ்மான் அட்டை பெற்றுள்ள பயனாளிகள் பட்டியலிடப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு சென்றால் அரசு இன்னும் மருத்துவமனையை புதுப்பிக்கவில்லை என நிர்வாகம் தெரிவித்து சிகிச்சைக்கு மறுப்பு தெரிவிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது பொதுமக்களுக்கு தேவையற்ற பொருளாதார சுமை மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள ஓம் சக்தி சேகர், புதுச்சேரி மாநில மக்களின் உயிர் சார்ந்த சுகாதார சேவைகள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு மாநில முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு பிரதமர் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை புதுச்சேரியில் மீண்டும் சிறப்பாக செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மருத்துவ காப்பீடு தொடர்பான பொதுமக்களின் புகார்களை உடனடியாக பதிவு செய்யவும், தங்களின் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளவும் ஒருங்கிணைந்த அவசர புகார் தொடர்பு எண் ஒன்றை அரசு அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், சிறப்பு முகாம்கள் மூலம் சுகாதார காப்பீடு அட்டை பெறாதவர்களுக்கு அட்டைகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக்கழக பொதுக்கூட்டத்தில் கட்சித் தலைவர் விஜய் பேசவுள்ள நிலையில் 10,000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவரான நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தீவிரமாக தயாராகி வருகிறார். கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய விஜய் நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளில் மக்களை சந்தித்தார். விஜய் பங்கேற்ற கூட்டங்களில் திரளாக மக்கள் பங்கேற்று ஆதரவு அளித்த நிலையில் 3வது நிகழ்ச்சியாக கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் திறந்த வேனில் நின்றபடி அவர் மக்களை சந்தித்து உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் திரளாக கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்ற நிலையில் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயின் சுற்றுப்பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு விஜய் புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரியில் ரோட் ஷோ சென்று மக்களை சந்திப்பதாக முதலில் திட்டமிடப்பட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி புதுச்சேரி காவல்துறையினர் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்கவில்லை. ரோட் ஷோவிற்கு மாற்றாக பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொள்ளுமாறு கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அதற்கான அனுமதியை கேட்டு அக்கட்சி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து மனு அளித்தார். இதையடுத்து விஜயின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பள மைதானத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். துறைமுக வளாகம் முழுவதும் தண்ணீரை வெளியேற்றி சமன் செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளனர். டிராக்டர்கள் மூலம் மணல் கொட்டப்பட்டு பொக்லைன் எந்திரங்கள் மூலம் துறைமுக வளாகம் தண்ணீர் தேங்காதவாறு சமன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் விஜய் பங்கேற்ற பொதுக்கூட்டங்களில் மேடையும் தொண்டர்களை பார்ப்பதற்காக நடந்து வந்து செல்வதற்கு பாதையும் அமைக்கப்படும். ஆனால் புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்கு மேடை அமைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக விஜய் பிரச்சார வாகனத்தில் இருந்தே பேச உள்ளார். இதற்காக வருகிற 8ஆம் தேதி இரவு பிரச்சார வாகனம் புதுச்சேரிக்கு வரவுள்ளது. துறைமுக வளாகத்தில் ஹெலிபேடு மைதானத்தில் வாகனம் நிறுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்த பகுதியிலும் தொண்டர்கள் நின்றபடியே விஜய் பேச்சை கேட்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. QR கோடுடன் 10,000 பேரை மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும் 1000 பேர் நிற்பதற்கு ஒரு பாக்ஸ் என 10 பாக்ஸ் தடுப்பு கட்டைகளுடன் அமைக்கப்பட உள்ளது. தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் நிறுத்த தனி பகுதி ஒதுக்கப்பட உள்ளது. தற்போது துறைமுக வளாகத்தின் நுழைவுக்கு ஒரு வாசல் மட்டுமே உள்ள நிலையில் கூட்டம் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் வசதியாக மேலும் 2 வாசல்கள் காம்பவுண்ட் சுவரை உடைத்து அமைக்கப்பட உள்ளன. 9ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 45 நிமிடம் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பேச திட்டமிட்டுள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த வரைபடத்துடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் காவல்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். 2 மாதத்திற்கு பிறகு புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பது தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,930 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.